இன்னைக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிச்சு தனுஷ் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பிரீமேஷ் ரவி. இந்த படத்துல வந்து எஸ் ஜே சூர்யா, பிரகாஷ்ராஜ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், அபர்ணா, துஷாரா, வரலட்சுமி சரத்குமார் கூட நடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க அண்ணன் செல்வராகவனை வச்சு செஞ்சிருக்கு இந்த படத்துல. இவ்வளவு பேர் நடிச்சும் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபேமிலி ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். மோஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் தான் இருக்கும். ஃபேமிலி கொண்டுறாங்க, அது ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அது ரிவெஞ்ச் எடுக்க போறத பார்த்தா ஒரு அண்டர் வேர்ல்டுக்கு உள்ள போறாரு. இந்த கதை எல்லாமே நார்த் சென்னை தான் நடக்குது. இது வந்து என்ன சொன்னா ஒரு ஏ ரேட்டட் ஃபிலிம் தான். ஏன்னா நிறைய ரத்த தெரிக்கிற சீன்ஸ் இருக்கு. மற்றபடி இந்த படத்துல சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. எல்லா ஆக்டர்ஸையும் வேஸ்ட் பண்ணியிருக்காரு. மோரோவர் அஜய் சூர்யா, பிரகாஷ்லாம் அவ்வளோ சீன்ஸே இல்லை. அபர்ணா துஷர் வந்து சும்மா கொஞ்சம் வந்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இவர் தான் ரொம்ப நேரமா இருக்காரு. இவர் அதிக ப்ரொமோஷனுக்காக ஆந்திரா மற்ற ஸ்டேட்டுக்கு போகும்போது தெரியுங்க படத்துல ஒண்ணு இல்லைன்னு. அதனால தான் அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு. 50th ஃபிலிம் வந்து விஐபி மாதிரி வரனாலும் கிட்ட கூட வரலங்க. மணி வேஸ்ட் தான். ஆனா என்ன கடைசியா சொல்லிக்கலாம், ஃபேமிலி கொண்டாடும் வெற்றின்னு, அவ்வளவுதாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ட்ராமா. நார்மல் தனுஷ் ஃபிலிம் மாதிரி கிடையாது. இவர் இதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணாம நடிச்சா மட்டும் போதும். ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் இப்படி இப்ப கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவர் ஏன் இந்த படத்தை ஒன்னே தெளிவா தெரியுதுங்க. இவர் யாரால டைரக்ட் பண்ணி கஷ்டப்படுத்தினாலும் இவரு டைரக்ட் பண்ணி கஷ்டப்படுத்துறாரு. வேற ஒண்ணும் இல்லை சொல்றதுக்கு படத்துல. அப்புறம் மியூசிக் பத்தி சொல்லி ஆகணும். மியூசிக் தாங்க அந்த படத்தோட பிளஸ். சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஏஆர் ரகுமானோட பிஜிஎம்மும் பயங்கரமா இருக்கு. மியூசிக் ஓகே தாங்க. ஆனா படம் ஸ்டோரி சுத்தமா இல்லை. பழைய அதே அரைச்ச மாவை அரைச்சுதான். லூசட்ட மாதிரிலாம் இன்னும் வச்சு செய்வார் இந்த படம் கதையை கேட்டா. மொத்தத்துல ஃபைனல் என்ன சொல்லணும்னா, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம்.